என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. தீயவினை செய்து இதுக்கு மேல எனக்கு எதுவும் தேவை, இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே வேணாம். சரணாகதி அடிச்சுதான் சாவது போனோம். அது போன வரைக்கும் கடல் வரலையே. அதே மாதிரிதான் இந்த பெற்றோர்களோட நிலைமைய, பிள்ளைங்களே உலகம் நினைச்சு அவங்களே இது பண்ணாங்க. அதே அவங்களே கைவிடும் போது எனக்கு இதுக்கு மேல எதுவுமே இல்லை, உடனே எதுவுமே இல்லைங்கும் போது அப்ப அருணகிரிநாதோட அந்த எதுவுமே இல்லைன்னு சொல்ற அந்த நிலையும் உங்க நிலையும் ஒரே மாதிரி தாங்க. அப்ப ஏன் புள்ளையாம பண்ண அப்பதான் வேலை படிக்கிறாங்க. ஏமாத்திரம் போதும், நான் கடவுளா போறேன். எங்க அப்பா அம்மா சொல்லுங்க. இப்ப அவங்க எல்லாம் இப்ப நடந்து அந்த எல்லாத்தையும் விட்டு போனேன், செத்துட்டு எனக்கு வேணான்னு போனாங்க. இப்ப இருக்கிற பெட்ரோல் வந்து என் பிள்ளை ஏமாத்தினேன், காசு போச்சு, சொத்து போச்சு, கடவுள் தான் எங்க பெட்ரோல் பண்ணாங்க. அப்படி எப்படி சொல்றாங்க பேசுறது? அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம் அதானே. நீ முழுசா எல்லாத்தையும் சரணாகதி அனுப்பிச்சுட்டா போட்டு ஒண்ணும் இல்லை, எல்லாம் காரோடய கெதி நான் தானே செத்தேன். போஸ்டும் செத்து போயிடும், நல்லா வந்து செத்து போயிடான்னு நான் எவ்வளவு நல்ல பேர் வந்தீங்கன்னா காரோட போய் அறிக்கை ஆயிடுவாங்க. ஆனா இங்கே நாய்ங்கிறாங்க, பார்த்துட்டு என்ன பண்ணுவீங்க? அப்போ கடவுள் பிடிக்கலன்னா நான் தெரிஞ்சது இல்லை. அப்ப அவங்க அனுபவிச்சா நம்ம கர்மா இருக்கு சாமி. நீ நல்லது பண்ணாலும் கெட்டதுனால எல்லாத்தையும் அனுபவிச்சு பூமி அனுபவிச்சு விட்டுட்டு தான் போய் ஆகணும். நல்ல கர்மானது நல்லா சோகமா இருந்துட்டு போக வேண்டும், தீய கர்மம் வந்து அனுபவிச்சுட்டு போக வேண்டும். இது அவங்க செஞ்ச பாவம் பிடிச்சிருக்காங்க. நானே நான் நல்லவனா இருக்கேன் பார்த்து நான் அப்போ போனதுக்கு நல்லா பண்ணியிருக்கேன். இப்போ பாடுபட்டு நல்லா இதாக இருக்கு, எல்லாம் அனுபவிச்சுதான் தெரியுது, யாரையும் மாற்ற. அதே போலங்க நண்பன் ஒருத்தர் கேட்கிறாரு, கர்ம கடன் அப்படின்னா என்ன? கர்மங்கிறது வந்து வினை தெரியுது, அந்த வினையில என்ன கடன், கர்ம கடன்? இப்போ வந்து ஒரு உங்ககிட்ட உழைப்பு பொருளை வச்சு ஏதோ ஒன்று வாங்கி வச்சுட்டு போயிடும். அடுத்த ஜென்மம் கொடுத்தானோ, அடுத்த ஜென்மத்தில் கழித்தன ஆகணும். இப்போ சொன்னா இந்த ஜென்மத்தில் வந்து அதாவது நீ எங்கேயோ பிறந்திருக்க, நீ உன் மனைவி வரப்போ எங்கேயோ பிறந்திருக்கா, நீ அவங்களுக்கு உழைச்சி வச்சு கொடுத்துருக்க. ஆனா கொடுக்கணும்னு உத்தரவாதம் கிடையாது. ஆனா உழைச்சி வச்சு கொடுத்துருப்பேன், அவங்க வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக உட்காந்துருப்பாங்க. ஒரு ஸ்டேஜ் உனக்கு கிட்டி தோத்து விடுவாங்க. அப்ப கர்ம கடன் கொடுத்து கழிச்சு வெளியே வந்தியா? நீ எங்கோ பிறந்திருப்ப, ஒரு பொண்ணு எங்கேயோ வந்திருப்பா, நீ டம்மியா ஊட்டிட்டு இருப்ப. அந்த பொண்ணு நல்லா வசதி உங்க மேல ஆசைப்பட்டு வந்துடும், நல்லா பெரிய வேலை இருக்கும், சபாஸ் மேல கொடுத்துருப்பா. வாங்கி நல்லா சாப்பிட்டு தண்ணி வச்சு ஊர் சுத்தி நல்லா ஜாலியா இருக்கு. கடைசியில் ஒரு ஸ்டேஜ் வந்து அது குடிச்சு போயிடும். அது வரைக்கும் குடிச்சு வச்சா அதான் கர்ம கடன். அந்த கலியுகத்துல வந்து அந்த கலியுகத்துல வந்து நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே முக்கியமா ஏதோ ஒரு செஞ்சுட்டு தான் வந்திருக்காங்க. அவங்க கூட இவங்க நம்ம அதாவது நான் கொடுத்துட்டு செத்துட்டுனா எனக்கு அடுத்த டைம் தான் கொடுக்குவாங்க. நான் ஜாலியாக நான் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் அவங்க கொடுப்பாங்க, சாப்பிடுவேன். அது ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான், கடைசி வரைக்கும் இல்லை. கடற்கிறது தான் சாமி. 1 லட்ச ரூபாய் உடைக்குது, நீ 1 ரூபாய் செலவு பண்ணலாம், 1 லட்சம் நாளைக்கு செலவு பண்ணலாம், 2 லட்சம் 50 நாளைக்கு செலவு பண்ணலாம். ஒரே நாளைக்கு 1 லட்சம் காலி பண்ணலாம்ல. எப்படி காலி பண்றது தானே இருக்கு. அதே மாதிரி கடன் கர்ம கடன்றது அது மாதிரி தான். எப்படி செஞ்சு எப்படி வந்துச்சுன்றது வழி வழியாக வரும். அதை நம்ம அதுல லைட்ல போகும்போது புரியும், புரியாதெல்லாம் போயிடாது. சாதாரண சொன்னா புரியாது, நமக்கு சொன்னா புரியும் இல்லையா? பகிர்ந்து பார்க்குற அறிவெல்லாம் புரியாது. அதே போல இப்ப இருக்கிற இளைஞர்கள்லாம் பக்தியை வந்து ஸ்டேட்டஸ், வாட்ஸ்அப் வால்பேப்பரு, இன்ஸ்டாவில் ரீல்ஸு, அதே போல இந்த ஸ்டைலா ருத்ராட்சம் போட்டுக்கிறது ஸ்டைலா. அப்பெல்லாம் வந்து ஐயா சொன்ன மாதிரி இந்த கசாய ஆடை வந்து காஞ்சி பெரியவர் விவேகானந்தர்னு கட்டுற காலம் போய் இப்ப எல்லாம் ஸ்டைலா கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக பக்தி வந்து இப்படி மாறிடுச்சு. அந்த பக்தியை வந்து இப்ப அந்த அளவுக்கு மாத்திட்டாங்க, அதெல்லாம் மாறினா அது மாதிரி மாத்திட்டாங்க. ஆக தூய்மையான பக்தி பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இதெல்லாம் வேசம். அவங்க வந்து அதை கட்டாய கட்டினாங்கன்னா அதுக்கு ஒரு மக்களுக்கு ஒதுங்கி நின்றாங்க. இப்போ பேசினா போயிட்டோம்னா அது அந்த இடத்துல ஒழுக்கம் கிடையாது, சத்தியமும் கிடையாது. அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு போகிற வேசம் அதை வந்து நம்ம எடுத்துக்க வேண்டாம். அதாவது இப்போ விளையாடு கட்டிட்டு இருக்கிறோம், இவங்க மனசில் வந்து ஒரு எந்த சலனமும் வரக்கூடாதுன்றது தான் பண்ணுது. இது வேசப்பட என்ன பண்ண முடியும்? அதனால அவங்கவுங்க மனசுக்கு வந்து இந்த ஒழுக்கம் இது சத்தியம் அவங்களும் கடைபிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக பக்தி வந்து அறியாது, அது வளரும். ஏதோ ஒரு ஊரில் எங்கேயோ ஒன்று வளர்ந்துட்டு தான் இருக்கும். நம்ம ஒத்துழைப்பு கொடுத்து போகலாமே. எல்லாரும் நாங்கள் வழிக்கு வாவான்னு கூப்பிட முடியாது, நம்ம கெட்ட வழிக்கு போகவும் முடியாது. நல்ல வழிக்கு வரணும், கெட்ட வழிக்கு போக மாட்டோம், கெட்ட வழியில் போனால் நல்ல வழிக்கு வர மாட்டோம். அவனோட கூட அவன் சுகமாக நம்மளோட நாம் சுகமாக இருக்கும். 2 பிசாவாக இருக்கிறேன் நடக்குது. இப்போ இருக்கும்போது வந்து தானே வளர ஆரம்பிச்சிடும். இப்படி வந்து இப்போ நம்ம மேலே பார்த்து இவங்க நான் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கஷ்டப்படுவோம். ஆனால் எங்கேயுமே சரிக்கு உடல்னு வச்சுக்கோ,
ஒரே லெவலில் நமக்கே பத்து வரும். ஆனால் கட்டம் போட்டு போய் ஒன்றாந்து வச்சுக்கோ, ஐயோ அவன் அந்த வழி போய் செத்து போயிட்டு நான் போகுமா, இது வளரும், அது அழியும். இவ்வளோதான் சார் வித்தியாசம். சரிங்க. இந்த பொசிஷன் தான் கரெக்டு.